ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இங்கே தாய்ப்பால் வங்கி அக்டோபர் 15, 2015 அப்துல் கலாம், மறைந்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட நினைவாக நம்ம தமிழகத்தில் 4 இடத்துல, கோவை, திருச்சி, சென்னை, மதுரை 4 இடத்துல இந்த தாய்ப்பால் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது தமிழக அரசாங்கத்தால். இப்போது 10 வருஷமாக நாங்கள் வெற்றிகரமாக இந்த தாய்ப்பால் வங்கி செயல்பட்டுட்டு வருது. முதல்ல நான் ஒரு 600 லிட்டர் வருஷத்துக்கு 600 லிட்டர் தாய்ப்பாலை சேகரித்து இங்கே இருக்கிற எடை கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கு இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து பாலை கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போது 1600 லிட்டர் இந்த வருடத்துக்கு மட்டும் நாங்கள் தாய்ப்பால் வங்கியில் சேகரித்து எங்களோட எடை கம்மியான குழந்தைகளுக்கு அதோட உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் மெயினாக குடலோட வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்தலாக உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இதனால் என்னென்னா, இந்த தாய்ப்பால் வங்கினால் எங்களால் எடை கம்மியாக 1.5 கிலோ கீழே இருக்கிற குறைமாத குழந்தைகளை 95% மேலே உயிரோடு காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்ப எங்களால் முடியுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் கிடைக்காதனால வயிறில் நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தொற்றும், அப்புறம் சாதாரணமாக வர தொற்றும் ரொம்ப குறையுது. அதனால் இந்த தாய்ப்பால் வங்கி ரொம்ப இந்த 1.5 கிலோ குழந்தைங்க உயிர் காப்பாற்றுறதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 விதமாக நம்ம தாய்ப்பால் வங்கிக்கு தாய்ப்பாலை தானமாக கொடுக்கலாம். ஒன்று, இங்கே எங்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மெயினாக அமிர்தம் அப்படின்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்னா வாலண்டியர்ஸ், ரோட்டரி பேக்ரவுண்டில் போய் வீட்லேயே யார் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் அவங்களே எப்படி கலெக்ட் பண்ணணும், அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ், ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், VDRL, அதே சமயம் ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமால பி வைரஸ்க்கான ரிப்போர்ட் எல்லா தாய்மார்களுக்கும் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ரிப்போர்ட் நெகட்டிவ் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் அந்த தாய்க்கு அப்போதைய நிலைமைக்கு சளி, இருமல், காய்ச்சல் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த தாய்ப்பாலை சேகரித்து எங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. ரெண்டாவது, இல்லை சில தாய்மார்கள் நேராகவே நான் டொனேட் பண்ணலாமா சார்னா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எங்களோட தாய்ப்பால் வங்கியில் உங்களுக்கு அதுக்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்குது, நீங்கள் டொனேட் பண்ணிட்டு போகலாம். மூணாவதாக, இப்போ நீங்கள் எப்படின்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலே இருக்க தாய்மார்கள், இப்போது ஒரு குழந்தை ரொம்ப முடியாமல் இருக்குது, 1 வாரம் ஆகும் அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறப்போ அவங்களோட பாலை எங்களுக்கு உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளியாக இருக்கிறப்பவே, அதாவது நோயாளிங்கிறத விட ஒரு தாய், அந்த பேபி நோயாளியாக இங்கே அட்மிட் ஆகிருக்குதுங்கிறப்போ அந்த தாய் தாய்ப்பாலை எங்களுக்கு தானமாக வழங்கலாம். நிறைய தாய்மார்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, பால் எங்களுக்கே ஊற மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு குழந்தைன்னு ஒரு தாய் ஈன்றெடுத்தால் அந்த ப்ளசண்ட்டாக அந்த நச்சுக்குடி வெளியில் வந்தால் அந்த தாய்க்கு கண்டிப்பாக பால் சுரக்கும். அது எல்லாம் அவங்க தாயோட மூளையில் அந்த தாய் நினைத்தால் பால் கண்டிப்பாக ஊறும். அதில் மெயினாக என்ன, அவங்க மனதளவில் தயாராக இருக்கணும். பேபி கண்ணுக்கு முன்னாடி அதோட அழுக்குரல், பாப்பாவை தொடுறது, பாப்பாவோட அந்த க்ரை, அந்த சத்தம் கேட்குறது, அந்த ஒரு ஜாய், அந்த குழந்தை பிறந்துருச்சேங்கிற மகிழ்ச்சி, இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு தாய்க்கு பால் சுரக்கும். இப்போ ஒரு தாய் பால் வரலை அப்படின்னு சொன்னால் மனதளவில் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒழிஞ்சு பால் ஊறாமல் இருக்க வேறு வாய்ப்பே இல்லைங்க. சார் கேட்டார், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துருச்சான்னு. கண்டிப்பாக இப்போ 2015 ஆரம்பித்தப்போ 400 லிட்டர் 500 லிட்டர்னு ஆரம்பித்து இப்போ நாங்கள் 1600 லிட்டர் வளர்ந்துருக்கோன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இன்னும் தனியாக தாய்மார்கள் முன்னே கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கிஃப்டட். நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு மோட்டிவேட் பண்ணுறதுனால பண்ணுறாங்க. இப்போது நம்ம தினமலர் மூலியமாக இன்னமும் மக்கள் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சு அவங்களா டொனேட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தாய்ப்பால் வங்கிக்கு இப்போ தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன்னா, எப்படியும் கர்ப்ப காலத்தில் நீங்கள் உங்களுக்கு ஹெச்ஐவி, VDRL, ஹெப்படைட்டிஸ் பி இந்த டெஸ்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. 6 மாதத்துக்குள்ளே அந்த டெஸ்டிங் பண்ணி நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருந்தால் போதும்.
நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் சேகரிப்புக்குன்னே பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக அமேசானில் போட்டு வாங்கிடலாம். அந்த தாய்ப்பாலை சேகரித்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் நேராக வந்து எங்கள் என்ஐசியூவில் டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் தாய்ப்பாலை வந்து இங்கேயே எடுத்து நான் இங்கே தானமாக கொடுக்குறனாலும் இங்கே உங்களுக்கு தனியாக ப்ரைவசி ரூம் இருக்குது. உங்களுக்கு ப்ரைவசி ரூமில் தாய்ப்பாலை எடுத்து, அதாவது இங்கே ஹாஸ்பிட்டல் கிரேட் பிரெஸ்ட் பம்போடு இருக்குது, ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அது வச்சிங்கன்னா அதுவே ஒரு 2 சைடும் அட் எ டைமில் ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே தாய்ப்பாலை எடுத்து அது இங்கே இங்கேயே நாங்களே அதை செஞ்சுருவோம். நீங்கள் அதுக்கு அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் தேவையில்லை. வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு வந்து எங்களுக்கு ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துடலாம். இது மூலிமா நீங்கள் டொனேட் பண்ணலாம். இப்போது இந்த தென்னிந்திய லெவலில் பார்த்திங்கன்னா எங்களோட தாய்ப்பால் வங்கி இப்போ நான் சொன்னேன் 1600 லிட்டர் கடந்து போயிட்டுருக்கோம் வருஷத்துக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 150 லிட்டர் பெர் மந்த், ஆல்மோஸ்ட் 150 லிட்டர் பெர் மந்த் யூஸ் பண்ணுறோம். இது எங்களுக்கு போதுமானதானா? இல்லை, இன்னும் எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1.5 கிலோ கீழே இருக்க குறமாத பாப்பாங்களுக்கு இந்த தாய்ப்பால்ங்கிறது மருந்து. ஆக்சுவலாக அது உயிர் வாழ்கிறதுக்கான மருந்து. குடலில் ஏற்படுற புண்கள், குடலில் ஏற்படுற குடல் வீக்கம், குடலோட தொற்று, நார்மலாக இருக்க தொற்று, இது எல்லாமே இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறனால என்னென்னா, மற்ற பால் கொடுக்கறத விட இந்த கவுஸ் மில்க்லேருந்து டெரைவ் பண்ணுற அந்த மில்க்கை கொடுக்கறத விட தாய்ப்பால் கொடுக்கறனால இது எல்லாமே குறையுது. அதனால் என்னென்னா 95% மேலே உயிரையும் காப்பாற்ற முடியுது. சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு தொற்று எதுவும் இல்லைன்னா அவங்கெல்லாம் இங்கே வர்றவங்கெல்லாம் ஏழைப்பாளையங்க தான். அவங்க ரொம்ப நாள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் இருக்க வேண்டிய 1.5 கிலோ குழந்தை 15-20 நாள்லேயே பெட்டராகி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்.